ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க, ஊருக்கு போனோம் இல்லையா, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு போன உடனே அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு நவமரம், எல்லா நவப்பழத்துலேயும் நிறைய நவப்பழம் நாளைக்கு உழுக்க வராங்க, லீஸ்க்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு குண்டானை தூக்கிட்டு நேராக மூஞ்சி கூட கழுவுல, ட்ரெஸ்ஸை மாற்றணும், ஒரு நைட்டி எடுத்து போட்டேன், கடன்னு கிளம்பிட்டேன். ஏன்னா நாளைக்கு உழுக்கிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் என் பசங்க 2 பேரும். அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா வந்தாங்க. ஸோ இருக்கிற கை கேட்டினதெல்லாம் பறிச்சுட்டு கீழே அப்படியே பாய் போட்ட மாதிரி கொட்டி கிடந்துச்சு நிறைய. அங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக கிடக்கு. சரி, மேலே மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றத விட கீழே கிடந்தது தான் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு பாருங்கள் என்ன கலரில் இருக்கேன், சூப்பராக இருக்கேன்ல. திரும்பி வரும்போது வேறு கலரில் வேறு மாதிரி இருந்தேன். சரி, அவங்க அப்பா வந்தார். நேற்று மாம்பழம்லாம் உலுக்கியிருப்பாங்க போல், மாங்காய்லாம் பறிச்சிருப்பாங்க போல், அதுவும் லீஸ்க்கு விட்டுருக்காங்க நிறைய. ஸோ மேலே ஒரு 4 மாங்காய் இருந்துச்சு, 4-5 மாங்காய் இருந்துச்சு, அதெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மரத்தில் ஏறிட்டேன். நமக்கு மரம்லாம் ஏற தெரியும், சரி வா ஏறலாம் அப்படின்னு சொல்லி. சின்ன மரம் தானே, ஈஸி. ஏறிட்டு இருந்ததெல்லாம் பறித்தோம். எங்கே கிளை முறிஞ்சு விழுந்துரும்ன்ட்டு கீழெல்லாம் வேற குச்சிலாம் கண்டது. சரின்னு சொல்லிட்டு ஏறி ஒரு 5-6 மாங்காய் இருந்துச்சு மேலே, அதை பறித்தோம். அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு 10 மாம்பழம் பறிக்கலான்னா மாம்பழமும் இல்லை, எல்லாத்தையும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. லீஸ்க்கு விட்டுருக்காங்கல்ல, எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, இருந்த ஒரு 4-5 மாம்பழம், இன்னொரு ஒரு மாமரத்தில் மேலே இருந்தது, அதெல்லாம் பறிக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். என்னடா இப்படி பரப்பிட்டு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, அப்புறம் மரத்தில் ஏறினா அப்படி இப்படி உழுவாமல் இருக்கிறதுக்கு நிற்க தான் செய்வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மாங்காவும் ஏறி பறிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போனாலே அதான் அப்புறம் வேறு தோட்டத்துக்கு போய் அங்கேயும் நாவல் பழம், அங்கே தான் வீடியோ லைவ் போட்டேன் நவமரம். ஸோ அப்படியே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு, ரீல்ஸ்லாம் 1-2ன்னு அப்படியே எடுத்துக்கிட்டு மாம்பழம் நவப்பழம்லாம் பறிச்சுட்டு ரீல்ஸ் ட்ரை பண்ணேன். ரீல்ஸும் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே சரி அன்றைக்கி நைட்டு களி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாங்காய் தேங்காய் ஒரு 10 எடுத்து போட்டேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் பொரியலுக்கு வேணும்னு 7 காய் தான் உரிச்சு கொடுத்தாரு. சரி, கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் புளி, மாங்காய், சீத்தாப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது 2 கவர்லேயுமே, மஞ்சள் பையிலையும் அந்த கவர்லேயுமே நவப்பழம் தான். ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வீடு ஒசூரில் தான் இருக்கு இல்லையா, எங்கள் வீடு பக்கத்தில் எங்கள் மூத்தாரு. ஸோ அவருக்கும் ஒரு பேக் பண்ணிக்கிட்டு மாங்காய் தேங்காய் எல்லாம் பேக் பண்ணேன். இந்த சீத்தாப்பழம் அப்படியே கிடக்கு. ஸோ மாங்காய் தேங்காய் முருங்கைக்கீரை புளி நவப்பழம் உப்பு, அது ரேஷன் கடையில் உப்பு தராங்க எங்கள் மாமியார் ஊரில், இங்கே தரதில்ல. அதில் ஒரு 4 பாக்கெட் கிடந்தது. சரி எப்படி இருக்குது பார்க்கலான்னு ஒரு பாக்கெட் எடுத்து வச்சேன். ஸோ கீரை நல்லா எலசாக நல்லா இருந்தது. அதுலேயும் கொஞ்சம் பெருசு, நமக்கு முருங்கைக்கீரைனா வாயை பொழந்துட்டு போயிடுவேன் நான். ஸோ புளியும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த நவப்பழம் தான் வீட்டுக்கு போகட்டுன்னு ஜூஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. காருனா ஒன்றும் ஆகாது, வண்டிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னு தெரியல. அதுவும் பசங்களை வச்சுட்டு 4 பேர் ஒரு ஸ்கூட்டியில் போகிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, அப்படியே இந்த கவரை போட்டு கட்டிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவப்பழத்தை தின்னு உட முடியாமட்டு. ஸோ நாளைக்கு நாங்கள் வாசக்கல் வைக்கிறோன்றதுக்காக அந்த நவபாசானமும் அந்த இதுவும் வைப்பாங்க இல்லையா, பஞ்ச லோகமும். ஸோ அதை அங்கேயே ஒசூர்லேயே பச்சூர்லேயே வாங்கிக்கிட்டு, எங்கள் ஊர்லேயே எங்கள் மாமியார் ஊர்லேயே வாங்கிக்கிட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்கார வெள்ளி செயின் போட்டிருக்காரா, அதுக்கு ஒரு $1 வாங்கிக்கிட்டு அப்படியே இதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். முருகர் டாலர் இருக்குது கோல்டில். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிருஷ்ணகிரிகிட்ட வந்தோம். கிருஷ்ணகிரிகிட்ட ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இறங்கி ஒரு கடைக்கு போனோம் டீ குடிக்கிறதுக்காக. டீ ஜூஸு எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அங்கே பார்த்தா இந்த ஐஸ்கிரீம், அந்த பசங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் ஐஸ்கிரீம் தான் கண்ணுக்கு தெரியும் அவங்களுக்கு. சரின்னு பாப்பா வந்து கோன் எடுத்துக்கிட்டா, தம்பி வந்து குச்சி ஐஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு, அந்த நம்மெல்லாம் 80s 90s கிட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த கவரில் ஜூஸ் மாதிரி ஒன்று இருக்குமே, அந்த ஐஸ் இருந்தது. அதை பார்த்த உடனே ஆசையாக இருந்தது. ஆளுக்கு 2 அதுலேயும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இந்த சைடில் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது, ரவா லட்டு முறுக்கு அது இதுன்னு இருந்தது, அதுலேயும் கொஞ்சம் பொறுக்கி போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு.